ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேர்த்திக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட் அனிமே நடந்த இன்ட்ரெஸ்டிங் நியூஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் மார்க்கிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். மார்வல் அடுத்த வாரத்தில் ரிலீஸ் ஆக போகிற ஃபென்டாஸ்டிக் ஃபோரை பற்றின நியூஸ் தான் நிறையா இருக்குது. அதுபடி அதோடைய ரன் டைமை 1 hour 54 minutes சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட பட்ஜெட் 200 million சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட சூப்பர்மேன் படத்துக்கு நிகரான பட்ஜெட் தான். அடுத்ததா ரீட் ரிச்சர்ஸ் தான் இதுக்கப்புறம் வரப்போகிற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸில் அவெஞ்சர்ஸோட லீடராக இருப்பாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவர் எந்த அவெஞ்சர்ஸ் ரீட் பண்ண போகிறாருன்னு சத்தியமாக இன்னும் புரியல. அடுத்தது எம்மி அவார்ட்ஸ்க்கான நாமினேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடியில் அதில் அகத்தம் ஆலலாம் 3 கேட்டகரியில் எம்மி அவார்ட்ஸ்க்காக நாமினேட் ஆகிருக்கு. அதே மாதிரி தண்டர்போல்ட்ஸில் நடித்த ஆக்டர் ஹாரிசன் ஃபோர்டும் அவரோட 83வது வயசில் எம்மி அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்காரு. அகத்தா ஆலலாங்கில் வந்த ஜோ லாக்லி டூம்ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் தான் டூம்ஸ்டே இருக்காங்கன்னு தெரியல. கூடவே நம்ம சாமுவேல் ஜாக்சன், நிக் ஃபியூரியுமே டூம்ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. அவர் இல்லாமல் அந்த மூவியே இருக்காது கண்டிப்பாக. அடுத்ததா ரூசோ பிரதர்ஸ் தான் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற ஃபென்டாஸ்டிக் ஃபோருடைய போஸ்ட் கிரெடிட் சீன்ஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம் இருக்குது. போஸ்ட் கிரெடிட் சீனை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன பேட் நியூஸ். ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்க்கான மூவி 3 வாரத்துக்கு டிலே பண்ணியிருக்காங்க. யூஎஸோடைய ஸ்கூல்லாம் லீவ் விட்டதுக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது ஜூன் 25 2027 தான் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டிசி பக்கம் போனால் டிசியில் இந்த வாரம் நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஜேம்ஸ் கான் ஒரே ஒரு இன்டர்வியூவில் ஏகப்பட்ட நியூஸ் கொடுத்துருக்காரு. அதுபடி பார்க்கும்போது பிரேவ் அண்ட் போல்டுக்கான ஸ்கிரிப்ட் ரெடியான உடனே அதோட ப்ரொடக்ஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் கான். கூடவே வண்டர் உமனுக்கான மூவியோடைய ப்ராஜெக்டை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேட்ரிக்ஸோடைய பார்ட் 2 பேட்மேனுடைய ஸ்கிரிப்டை பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. டிசியூவில் அனிமல் மேன் சொல்லிட்டு ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்த 2 வருஷத்துக்கு ஃப்ளாஷ் அண்ட் ஆக்வாமேனுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்டும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆனால் கொரில்லா கிராட் புது மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் கன் இன் ஃபியூச்சர் ஆஃப் டிசியூவில். அவரோட ஃப்ளாஷ்க்கு வில்லனா அவருடைய சோலோ மூவியில் அப்பயே இருக்கான சான்சஸ் இருக்குது. ஜேம்ஸ் கன் இந்த இன்டர்வியூவில் மாருடைய ஹெட்டாக இருக்க கெவின் ஃபகி டிசியூவில் பிசாரோ வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேனை பார்க்க விருப்பப்படுறதா சொல்லியிருக்காரு. கடைசியாக ஹென்ரி கேவில் டிசியூவில் ஒரு கேரக்டருக்கு கேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா இருக்கிறதாகவும் ஜேம்ஸ் கன் சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னும் சரிப்பட்டு வரலை. திருப்பி அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கெல்லாம் நல்லா இருக்காது. மேபி இன்னொரு ஆல்டர்னேட் சூப்பர்மேன் வெர்ஷனாக ஃபியூச்சர் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அவர் டிசியூவில் வந்தால் நல்லா இருக்கும்னா எந்த கேரக்டராக வந்தால் நல்லா இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த மேன் ஆஃப் ஸ்டீலை டைரக்ட் பண்ண ஜாக் ஸ்னைடர் அவர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க சூப்பர்மேன் மூவியை சீக்கிரமாக நான் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. டிசியூவில் லேண்டனுக்கு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் தான் போகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிவி சீரிஸ் டிவிஎம்இ ரேட்டட்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட R ரேட்டட் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸில் ஜான் ஸ்டூவர்ட் தான் மெயின் கேரக்டராக இருக்க போகிறான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 18+ சீரியஸாக தான் இருக்க போகுது. யாரெல்லாம் பார்க்க போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர்மேன் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்தம் 225 மில்லியன் பட்ஜெட்டாக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் 300 மில்லியன் எடுத்திருக்கு. இதில் டொமஸ்டிக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 177 மில்லியன் கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த பக்கம் ஹாலிவுட் சைடில் வரும்பொழுது ஹாரி பாட்டருக்கான சீரீஸ்க்கான ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் புது லுக்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்மி அவார்ட்ஸ்க்கு ஆண்டர் சீசன் 2 கிட்டத்தட்ட 14 நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்குவிட் கேமுக்கு ஒரு நாமினேஷன் கூட போகலை. ஏன்னு தெரியல. சீரீஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாமினேஷனாச்சும் போயிருந்துருக்கலாம். அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் ஃப்ரான்சிஸிலிருந்து புது மூவி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கேஸ்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ சிட்னி சிண்டி தான் அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஹீரோனியாக வரப்போகிறதா ஒரு சின்ன டாக் இருக்கு. அடுத்ததாக லியோ அண்ட் ஸ்டிச் மூவி கிட்டத்தட்ட 1 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட 100 மில்லியன் தான் ஒரு மொத்த பட்ஜெட்டாகவே இருந்துச்சு. அந்த படம் தான் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு மூவியாக 1 பில்லியன் எடுத்திருக்கு. அசசின் கிரீட் கேம் விளையாண்ட பிளேஸ் ஏதாச்சும் இருக்கீங்களா? நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா அசசின் கிரீடுக்கான புது ப்ராஜெக்டை நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ டெவலப்மெண்ட்டில் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லியோ அண்ட் ஸ்டிச் மூவியோட பார்ட் 2 டிஜிட்டலில் ஜூலை 22 ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாரி பாட்டருடைய ரீபூட் சீரீஸில் நடிக்கிற எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்காகவும் புதுசாக ஒரு ஸ்கூலே அந்த இடத்துல ரெடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அந்த ஸ்கூல் ரன் ஆகணும். அதுக்கப்புறமா ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ப்ராஜெக்டாக இருக்குது. அடுத்ததான் இந்த வாரம் அந்த ட்ரெய்லர்ஸ்லாம் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமான மூவிஸோட ட்ரெய்லர்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட மூவியோட கடைசி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரோன் ஏரிஸ்க்கான மூவியோட புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோர்ட்டல் காம்பேட் பார்ட் 2 2021 தான் பார்ட் 1 வந்துச்சு. அதோட பார்ட் 2க்கான மூவியோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி அக்டோபரில் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி அவதார்
ஃபயர் அண்ட் ஆஷ்கான ஒரு ட்ரெய்லர் ஆன்லைனில் லீக் ஆகிருக்குன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. யாராவது கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு ஹாரரான ஒரு அப்டேட். யாரெல்லாம் அனபெல் மூவி பார்த்துருக்கீங்க, அதில் வர பொம்மைன்றது ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ணி எடுத்த பொம்மை தான். அந்த ரியல் லைஃப் பொம்மையை எடுத்துக்கிட்டு யூஎஸை சுற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னேன். டான் ரிவேரான்ற பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இறந்துட்டார். அவரோட இறப்புக்கான காரணம் கன்ஃபார்மாக இன்னும் தெரியல. அவர் சாகும்போது அவர் கூட அந்த பொம்மை இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அந்த டாலை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போவீங்களான்றதையும் சேர்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான் guys, இந்த வாரம் இந்த நியூஸை மிஸ் பண்ணியிருந்தாவோ தப்பாக சொல்லியிருந்தாவோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நியூஸ்க்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.